வணக்கம் சகோ. இன்றைக்கான சில சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. தளபதி விஜய் போன வருஷம் 12th 10th அதிகமான மார்க் வாங்கின மாணவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுக்கு பரிசுகள், அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். இப்போ 2024 இந்த வருஷம் 12th 10th அதிகமான மார்க் எடுத்த மாணவர்களை தளபதி விஜய் மீட் பண்ண போகிறாரு. ஜூன் 28 இந்த ஃபங்க்ஷன் நடக்கலாம் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அதுக்கான வேலைகளை தளபதியோட ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட ஷூட்டிங் நேற்று தான் முடிச்சுன்னு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணேன். அதாவது படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெடியூல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணேன். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுனால அடுத்து டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துப்பார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது இந்த படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் ஷெடியூல் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் 20 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியன் 2 படத்துடைய ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜுக்கான மூவி சாங்ஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் 2 படம் ஜூலை 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மகாராஜா. இந்த படம் ஜூன் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 4 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ராயன். இந்த படம் ஜூன் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க மூவி டீம். இப்போ ஜூலையில் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ராயன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்திய மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே சேம் ஜூலை 26 டேட்டில் தான் டெட்பூல் அண்ட் உல்வேரின் படம் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்க படம்னா அது டெட்பூல் அண்ட் உல்வேரின் படம் தான். இப்போ இந்த சேம் ரிலீஸ் டேட்டில் தான் ராயன் படமும் ரிலீஸ் ஆகுது. அதனால ஹாலிவுட் விசஸ் கோலிவுட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிளாஸே நடக்க போகுது. இன்னைக்கு ஆக்டர் பாலகிருஷ்ண பாலையோட பிறந்தநாள். அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நடிச்சிட்டு இருக்க 109வது படத்துடைய அஃபிஷியல் கிளிம்ஸ் வீடியோவை அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலையா நடிக்க போகிற 110வது படத்தை டைரக்டர் பயோபிடி சீனு தான் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டைரக்டர் பயோபிடி சீனுவும் பாலையாவும் சேர்ந்து பண்ண போகிற 4வது படம். நேச்சுரல் ஸ்டார் நானி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சூர்யாவின் சனிக்கிழமை. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா மோகன் நடிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனா ஆக்டர் S.J. சூர்யா நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூன் 15 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாகுபலி பிரபாஸ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கல்கி 2898 AD. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா லாங்குவேஜ் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியாக தான் தமிழ் ட்ரைலரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே தரமாக இருக்கு. VFX, விசுவல் எஃபெக்ட்ஸ், CG அப்படின்னு எல்லாமே பக்காவா இருக்கு. படத்துடைய கதையை ஈஸியாக கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஹாலிவுட் படம் பார்க்கறதுனால இந்த படத்துடைய ட்ரைலரை பார்க்குறப்பவே இது நிறைய ஹாலிவுட் படங்களுடைய கதையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலும் நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு கான்செப்ட்ல ஒரு சூப்பரான பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிற ஒரு படம். ட்ரைலர் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படம் பாகுபலி படம் மாதிரி பிரபாஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் அப்படின்னு தோணுது. இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் வில்லனா நடிச்சிருக்காரு. அவருடைய லுக் இந்த படத்தில் பயங்கர வித்தியாசமா இருக்கு. டோட்டலாக சொல்லணும்னா கல்கி படத்துடைய ட்ரைலர் தரமாக இருக்கு. படமும் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் இந்த மாதம் ஜூன் 27 தியேட்டரில் ஒரு பேன் வேர்ல்டு மூவியா எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை பார்த்துருக்கீங்களா? ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ஒருவேளை பார்க்கலனா நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த படத்துடைய ட்ரைலரை ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.